வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலி சினிமால 2023ல வெளியான ஆரோ ஏக் பிரதிபி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ரீசெண்டா நம்ம ஒரு பெங்காலி படம் பார்த்தோம். லண்டன்ல தான் அந்த கதை நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தோட கதையும் லண்டன்ல நடக்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது என்னன்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் லண்டனுக்கு போயிருக்காரு. சீக்கிரமா உன்னை கூப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்ன ஹஸ்பண்ட் திடீர்னு லண்டன்ல காணாம போயிடுறாரு. ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு, நம்மள ஒரு வேலை விட்டுட்டு போயிட்டாரா இல்லனா வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டிருக்காரான்ற மாதிரி ஒய்ஃப் விசாரிக்கிறதுக்காக வராங்க. கடைசியில ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணு யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்களோட பேரு பிரதீக்ஷா அப்படின்றது. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல பிரதீக்ஷாவை நமக்கு காட்டுறாங்க. இந்த பிரதீக்ஷாவை பொறுத்த வரைக்கும் லண்டனுக்கு வந்து இறங்கி இருக்காங்க. லண்டனோட ஏர்போர்ட்ல இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே வர மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கடைசி கொஞ்ச நாளே இவங்க காலை எடுக்கவே மாட்டாரு. இப்ப இந்த இடத்துக்கு வந்து கால் பண்ணலான்னு பார்த்தா இந்த போன்ல இருந்து இவங்களால கால் பண்ண முடியல. இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவங்களோட பாஸ்ட நமக்கு காட்டுறாங்க. இப்படிதான் பாஸ்ட நடுவுல நமக்கு காட்டுவாங்க. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்டோட பேரு அரித்ரோ அப்படின்றது. ரெண்டு பேருமே அலைன்ஸ்ல பார்த்து தான், சாரி மேட்ரிமோனில பார்த்து தான் கல்யாணம் எல்லாம் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்களோட நார்மல் நம்பர் வெளிநாட்டுல ஒர்க் ஆகாதுல்ல, அது மாத்த தெரியல. அதனால இவங்க அங்க இருக்க லேண்ட்லைன்ல ஹஸ்பண்டுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு கால் போகவே மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுமே ஒரு டாக்ஸி பிடிச்சு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இங்க எங்க வேலை பார்த்தாரு, எங்க தங்குனாருன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அந்த வீட்டுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. அங்க ஒரு வயசான பாட்டி தான் ஹஸ்பண்ட தங்க வச்சிருக்காங்க போல. அந்த பாட்டி கிட்ட விசாரிக்கும் போது அவர் எப்பயோ காலி பண்ணிட்டு போயிட்டாரு, உங்ககிட்ட சொல்லியான்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்லல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. காலி பண்ணிட்டு ஹஸ்பண்ட் எங்க போயிருப்பாரு, கடைசி கொஞ்ச நாளா நம்ம போனை எடுக்கவும் மாற்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க பதட்டமா இருக்கிறத டாக்ஸி டிரைவர் கவனிக்கிறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இவங்களுமே விஷயத்த சொல்றாங்க. என்ன ஏர்போர்ட்லயே டிராப் பண்ண முடியுமா, அங்க படுத்துக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அங்கெல்லாம் படுத்துக்க முடியாது, நான் வேணா கம்மி செலவுல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க கிட்ட போதுமான காசு இல்ல, அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நைட்டு நேரம் சின்ன லெவல் ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இந்த ஹோட்டல் இருக்கும், பார்த்து பத்திரமா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்துடுறாங்க. ஒரு ரூமை இவங்களுக்காக புக் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஹஸ்பண்ட் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பயந்துகிட்டே இந்த ரூம்குள்ள எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இவங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னல, ஆனா கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் அப்செட்டா தான் இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இப்ப பிரசன்ட்ல இவங்க இருக்காங்கல்ல, என் போன்ல இருந்து கால் பண்ண முடியல, நீங்க ஏதாவது மாத்தி தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அவருமே பண்ணி பாக்குறாரு. ஆப்ஷன் ஒர்க் ஆகலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க இருக்க போனை வேணா யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி போனை எடுத்து தராரு. இவங்களுமே இந்த போன் மூலியமா கால் பண்ணலான்ற மாதிரி முதல்ல அம்மாக்கு கால் பண்ணிட்டாங்க. என்னடி ஹஸ்பண்ட பாத்துட்டியான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இவங்க தான் பார்க்கல, என்ன சொல்றதுன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப வேற ஒரு தெரிஞ்ச அங்கிளுக்கு கால் பண்றாங்க. இந்த அங்கிளை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. அந்த அங்கிளுக்கு உடம்பு முடியல போல. இப்ப எந்திரிச்சு என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா வந்துட்டாரான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உன் அப்பா இன்னும் வரலமா, இன்னும் 2 நாள் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜெயில இருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. சரி அங்கிள், இந்த இடத்துல என்னோட ஹஸ்பண்டை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இவங்க காலை வைக்கிறாங்க. இப்பதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாம தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு போல. இவங்க வளர்ப்பு அப்பா கிட்ட தான் வளர்ந்திருப்பாங்க. அந்த வளர்ப்பு அப்பா தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க கொஞ்சம் சிடுன்னு தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அரித்ரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்காரு. மனசு விட்டு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அரித்ரோவோட வாழ்க்கையிலயும் சொந்தம்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே பெருசா இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நீ தான் என்னோட சொந்தம்ன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. பேச பேசதான் ஹஸ்பண்டை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவங்க படுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. இது கொஞ்சம் அப்படி இப்படியான ஹோட்டல்ன்ற மாதிரி அவர் சொன்னார் பாத்தீங்களா, எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்கான் போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கதவையே திறக்க வேணாம், கதவை திறக்காம ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் காணோன்றதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க.
மறுநாள் காலையில இவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது பெங்காலில கொஞ்சம் பேசுவாங்க. இந்த விஷயத்த வேற ஒரு பொண்ணு கவனிச்சிடுறாங்க. அவங்களுமே பெங்காலி போல. அந்த பொண்ணோட பேரு ஆயிஷா அப்படின்றது. ஆயிஷாவும் நீங்க எங்க இருந்து வரீங்கன்ற மாதிரிலாம் கேட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரதீக்ஷா ஸ்கூல் படிக்கும் போது நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவங்க ஃபீஸை பே பண்ணல போல, சீக்கிரமா பே பண்ண சொல்லுன்ற மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சத்தம் போடுறாங்க. இவங்களுமே இத பத்தி பேசுறதுக்காக இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது தெரிய வருது. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடி கிட்ட வேலை பார்க்கறாரு போல. அதனால அடிக்கடி போலீஸ் வந்து அப்பாவை புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒய்ஃப் இத சொல்லி ஹஸ்பண்ட பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. பொண்ணோட படிப்புக்கு கூட அவங்களால செலவு பண்ண முடியலன்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. நானுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், காசு கிடைக்கல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவருமே பேசுறாரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வாசல் கிட்ட இருந்து இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. எப்பவுமே நடக்கிறது தான் போல சோகமா உட்காந்துடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு கதை வந்துருது. ஆக்சுவலா அந்த ஆயிஷா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் வேலை பார்த்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட பத்தி எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. நிறைய பேர் அரித்ரோவா தெரியாது தெரியாதுன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் அவர் கொஞ்ச நாளாவே ஆபீஸ்க்கு வரலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் இருக்கார்ல, அவர் கடைசியா ஆபீஸ்க்கு வந்து எப்படியும் 15 நாள் இருக்கும். அவர் வராததுனால வீட்லயும் கான்டாக்ட் பண்ணி பேசி பார்த்தாங்க. வீட்டுக்கும் அவர் வரலன்றது தெரிய வந்தது. ஃபார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டுக்குலாம் போலீஸுங்க பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் பிரஷரை போடுங்கன்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்லிட்டாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரு போன் கடைக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா அதை ஆக்டிவேட் பண்ணி தாங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கடைக்காரரு உங்க போன்ல ஆக்டிவேட் பண்ண முடியல, ஏன் எதுக்குன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இந்த இடத்துக்கான சிம்ம தாங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா சிம் எல்லாம் இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. ஹஸ்பண்ட் கிட்ட கடைசியா எப்ப பேசினன்ற மாதிரி ஆயிஷா கேக்குறாங்க. ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி தான் பேசினன்ற மாதிரி சொல்றாங்க. 7-8 நாளா பேசலன்னும் போது நீ எந்த நம்பிக்கையில கிளம்பி வந்த, அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அநேகமா உன் ஹஸ்பண்ட் உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டாரு போல, இதெல்லாம் இங்க சகஜம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. பிரதீக்ஷாவோட அப்பாக்கும் அம்மாக்கும் செட்டே ஆகல, இதுக்கப்புறம் அப்பா கூட இருக்க கூடாது, நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அம்மா முடிவெடுத்துறாங்க. ஆனா பிரதீக்ஷாக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும், நான் அப்பா கூட தான் இருப்பேன்ற மாதிரி அழுதுட்டுலாம் இருக்காங்க. அம்மா ஏத்துக்க மாட்டாங்க, என் கூட தான் வரணும் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி போன அம்மா இருக்காங்கல்ல, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அப்பா கிட்ட போய் இதை வாங்கிட்டு வான்னு அம்மா சொல்றாங்க. அவர் ஒன்னும் என்னோட அப்பா கிடையாது, என்னோட அப்பா வேற ஒரு பகுதியில இருக்காருன்ற மாதிரி இந்த பொண்ணு அம்மா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கா. அடிக்கடி சொந்த அப்பாவை பார்க்கறதுக்காக இவ அந்த இடத்துல வெயிட் பண்ணுவா போல. இப்ப பிரசன்ட்ல ஆயிஷா இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோயினை எம்பசி கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. இதுதான் எம்பசின்ற மாதிரி காட்டுறாங்க. உன் ஹஸ்பண்ட எவ்வளவு தேட முடியுமோ தேடு, உன்கிட்ட காசு காலியாகிற வரைக்கும் தேடு, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த இடத்துக்கு வந்துரு. இவங்க கிட்ட கேட்டா திரும்பி உன்னோட நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை தாண்டி என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டா இதுதான் என்னோட கார்டுன்ற மாதிரி தந்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து எங்க போறதுன்னு இவங்களுக்கு தெரியல. இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அம்மா ரெண்டாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த பையனுக்கு தான் முக்கியத்துவம் தராரு. இந்த பொண்ணை பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்த இவங்களுமே கவனிச்சிடுறாங்க. கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை ஓரளவுக்கு தெரியும். இந்த பிரதீக்ஷாவோட அப்பா ஃப்ரெண்டா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருமே இப்ப எல்லாமே ஓகேவாமா, ஹஸ்பண்ட பாத்துட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் ஹஸ்பண்ட பார்க்கல, தேடிட்டு தான் இருக்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது வேற ஒரு பெங்காலி இந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சு போன மாதிரி இருக்கு. அதனால அவரை பார்த்து இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அவர் இருக்கார்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லு, நான் சொல்யூஷன் சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு பயமா இருக்கு. இவங்க வேகமா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. இவர் ஃபாலோ பண்ண பார்க்கும்போது வேற ஒரு லேடியும் எதுக்கு ஃபாலோ பண்றீங்க, நில்லுங்கன்ற மாதிரிலாம் தடுக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட பிரச்சனைக்கு என்னால் தான் உதவி செய்ய முடியும், என்கிட்ட வா வான்னு சொல்றாரு. ஆனா இவங்க பயத்துல வேகமா அவரை விட்டு தள்ளி போயிடுறாங்க. இப்போ ஒரு வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஆயிஷா இந்த இடத்துக்கு வராங்க. ஆயிஷா அவங்களோட கார்டை தந்தாங்க பாத்தீங்களா, அது மூலியமா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் தங்குறதுக்கு இடம் தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி உள்ள வான்ற மாதிரி ஆயிஷாவும் வீட்டுக்குள்ள வர வச்சிடுறாங்க. ஆயிஷாவோட வீடும் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு சின்ன வீடா தான் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்காக பாய் தலகாணி எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. இப்ப சமையல் வேலையெல்லாம் அவங்க பாக்குறதுக்காக போயிடுறாங்க. ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தங்க வைக்கிறது, சாப்பாடு போடுறது, இதுக்கெல்லாம் காசு தரணும்.
பண்ணோம்ல, நான் இப்ப தர முடியாது, சீக்கிரமா காசை தந்துடுறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஆயிஷா இருக்காங்கல்ல, அப்போ ஓகே உன்கிட்ட வட்டியோடய வாங்கிடுறேன்ற மாதிரி விளையாட்டா சொல்றாங்க. இப்ப ஆயிஷா லைட்டா இவங்களோட ஹஸ்பண்ட பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உன் ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் பெட்ல எல்லாம் ரிலேஷன்ஷிப் எப்படி போச்சுன்னு கேக்குறாங்க. இதை கேட்டு ஹீரோயின் கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. சரி சரி கோவப்படாத சம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே இப்ப சமைச்சு இந்த இடத்துல சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஆயிஷா இவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, லாக்டவுன் வந்தது பாத்தீங்களா, அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி நான் ஒருத்தனை நம்பி வந்தேன்ல, அவன் என்னை எப்பயோ சீட் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் இவங்களை லவ் பண்ணி இந்த நாட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு, அப்படியே இவங்களை விட்டுட்டு போயிருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்குன்னு ஒரு கரியர் அமைச்சேன், அந்த கரியரும் இந்த லாக்டவுன்ல நாசமா போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப என்ன வேலை பாக்குறாங்கன்றத சொல்ல மாட்டாங்க, ஆனா ரொம்ப விரக்தியா பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் அரித்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டி வீட்டுல தானே ஸ்டே பண்ணாரு, அந்த பாட்டியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அரித்ரோ இன்னும் எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. கிடைக்கலையா, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்பாருன்னு பாட்டி கேட்கும் போது சொல்லல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அரித்ரோவை பத்தி மேற்கொண்டு சில கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதாவது அரித்ரோவை பார்க்கிறதுக்கு யாராவது வருவாங்களான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த பாட்டியும் யோசிச்சு ஒரு பொண்ணு மட்டும் வந்தா, அந்த பொண்ணு டாலா இருப்பா, ஷார்ட் ஹேர் வச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி யாரையுமே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை தாண்டி அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒரு வாட்டி கால் பண்ணிருப்பா, அரித்ரோவும் அட்டன் பண்ணி பேசினாரு, அந்த நம்பரை நான் குறிச்சு வச்சிருக்கேன், இதுதான் நம்பர்ன்ற மாதிரி இந்த பாட்டியும் நம்பரை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆயிஷா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன் ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டான் போலன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் சொன்னது இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல ஹஸ்பண்ட் கம்மியா தான் சம்பாதிப்பாரு. எனக்கு இப்ப லண்டன்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த இடத்துல போய் நல்லா சம்பாதிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒன்னையும் அந்த இடத்துல கூப்பிட்டுக்கிறேன், நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க சந்தோஷமா ஏத்திருப்பாங்க. பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஹஸ்பண்ட்லாம் நம்மளை விட்டுட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஆயிஷா யோசிக்கிறாங்க. ஆயிஷாக்கு நிறைய பேரை தெரியும் போல, அதுல ஒரு பையனை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அரித்ரோன்ற ஒரு நபர் மிஸ் ஆகுறாரு, இந்த மாதிரி இந்த பகுதியில தான் வேலை பார்த்திருக்காரு, இங்க தான் தங்கி இருக்காரு, கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும் போது அந்த பையனோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஈரன் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஈரன் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஈரன் ஒரு பெரியவரை பார்த்து பயந்தாங்கல்ல, அந்த பெரியவரை பத்தி ஆயிஷா கிட்ட சொல்லும் போது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆயிஷா சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப இவங்க கொஞ்சம் தைரிய பத்திக்கிறாங்க. அவர்கிட்ட பேசுறதுக்காக பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நீ எப்படியும் திரும்பி வருவன்னு எனக்கு தெரியும், என்ன உதவி வேணும் என்கிட்ட கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே என்னோட ஹஸ்பண்ட் காணோம், நான் வந்ததுல இருந்து அவரை தான் தேடிட்டு இருக்கேன், கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஓஹோ அவ்வளவுதான் விஷயமா, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மியூசிக்லாம் பிளே பண்ணி காசு சம்பாதிக்கிறவரா இருப்பாரு, ஏறவரைய பிச்சை எடுக்கிறவரா இருப்பாரு. இவருமே நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட பத்தின டீட்டெயில்லாம் எழுதிடுறாரு. காசு போடுறவங்க அதை பார்க்கணுன்றதுக்காக இப்படி எழுதி வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படியே கட் பண்ணி இவங்களோட பாஸ்ட் நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கே பிரதீக்ஷா ஒரு இடத்துல வெயிட் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்பாவை பாக்குறதுக்காக இந்த இடத்துல வெயிட் பண்ணுவாங்க. இப்ப வேலையை முடிச்சுட்டு அப்பாவும் பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாரு. அப்ப இப்போ ஒரு வீட்டுல குடியிருக்காரு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு இவங்களை கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள போலீஸுங்க இருக்காங்கல்ல, சரவுண்ட் பண்ணி அப்பாவை பிடிச்சிடுறாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடி கிட்ட வேலை பாக்குறாருல, அடிக்கடி போலீஸுங்க பிடிக்கிறதுக்காக வந்துருவாங்க. இப்ப அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்கல்ல, இதை நினைச்சு இந்த பொண்ணு பயங்கரமா அந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல இவங்க ஆயிஷாவை பாக்குறதுக்காக ஒரு கிளப்புக்கு வராங்க. ஆயிஷா தான் இந்த இடத்துக்கு வான்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே அவங்கள பாக்குறதுக்காக வந்தா அவங்க ஜாலியா பசங்க கூட டான்ஸ் பண்றாங்க. நீங்க வந்து டான்ஸ் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சுத்தமா இவங்களுக்கு பிடிக்கல. இவங்க வெளியே போய் வெயிட் பண்றாங்க. இப்ப பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஆயிஷா பசங்க கூட பேசிக்கிட்டே வராங்க. பசங்களுமே இவங்க வீட்டுல தங்குறதுக்காக தான் வராங்க போல. இப்ப நைட்டு நேரம் இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஆயிஷா பசங்க கூட லீலைகள்லாம் பண்றது இவங்களுக்கு தெரியுது. என்ன இவ இப்படி இருக்கான்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப மறுநாள் அந்த பெரியவரை பாக்குறதுக்காக வராங்க. அவர் பேரு ஸ்ரீகாந்த் அப்படின்றது. அவர்கிட்ட என்னோட ஹஸ்பண்ட பத்தி ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரிஞ்சிருக்காதுன்னு தானே நீ நினைக்கிற, ஆனா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. இவர் எதுக்காக ஹெல்ப் பண்றாருன்னு இப்பதான் நமக்கு தெரிய வருது. இவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும். அதனால தான் இவர் ஹெல்ப் பண்றாரு போல. புக்கு கடை வச்சிருக்க ஒரு பெரியவர் அரித்ரோ என்னோட கடையில புக் வாங்கியிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் இங்க கூட்டு வந்திருக்காரு போல. இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் தான் புக் வாங்கினாரு. ஆனா இவர் கூட ஒரு பொண்ணுமே வந்தா, ஷார்ட் ஹேர் வச்சிருந்தா, ஹைட்டா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதே மாதிரி தான் அந்த பாட்டியும் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹஸ்பண்ட் கூட ஒரு பொண்ணு நடமாடி இருக்கா, அவ யாருன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆயிஷா கிட்ட பேசலான்னு வந்தா ஆயிஷா பசங்க கூட சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காங்க. இந்த பசங்க கூட தப்பான கான்டாக்ட்ல இருந்து தான் காசு சம்பாதிக்கிறாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதனால சுத்தமா ஆயிஷா கூட தங்குறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்ல. இவங்க திங்ஸ் எல்லாம் எடுக்காம வேகமா இந்த வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி கிளம்பினவங்க இந்த ஸ்ரீகாந்தை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க.
நான் ஒரு பொண்ணு கூட தங்கி இருந்தேன்ல, அந்த பொண்ணு சரியில்லை, இதுக்கப்புறம் என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. சரி நான் தங்குற இடத்துக்கு உன்னை கூட்டு போறேன்ற மாதிரி இவருமே இவங்களை நடக்க வச்சு இங்க இருந்து கூட்டு போறாரு. இவங்க போற வழியில திடீர்னு கார்ல வந்து யாரோ கன்னை வச்சு ஷூட் பண்ண பாக்குறாங்க. நல்ல வேலையா ஒருத்தர் சைக்கிள்ல குறுக்க வந்திருப்பாரு. அவரோட ஹெல்மெட்ல புல்லட் பட்டுருது. இவங்க ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாங்க. யாரோ உன்னை கொல்றதுக்கே நினைக்கிறாங்கம்மா, நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை தாண்டி இவங்க போனை வச்சு யாராவது ட்ராக் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, நீ உடனே இந்த சிம்மை கலட்டி தூக்கி போடுன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிம்மை கலட்டி தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இப்ப இந்த பெரியவர் இருக்காருல, மறைச்சு மறைச்சு ஒரு பகுதிக்கு இவங்களை கூட்டு வராரு. இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டை தான் இவரோட வீடு மாதிரி யூஸ் பண்றாரு போல. அந்த வீட்டுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. கொஞ்சம் இடம்லாம் அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல எனக்கு ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. மேற்கொண்டு யார் அட்டாக் பண்ணிருப்பான்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. நைட்டு நேரம் பிரதீக்ஷா படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு முழி போறது. அப்படி முழிச்சு பார்த்தா அந்த பெரியவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. என்னம்மா என்ன பார்த்து பயந்துட்டியா, நான் வேணா மேல போயிடுவான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல பயம்லாம் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணல, அவளே வந்துதான் உங்ககிட்ட பேசினாலான்னு ஸ்ரீகாந்த் கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ அவ கூட உன் ஹஸ்பண்ட் விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அடுத்த ஷாட்டே ஆயிஷாவை காட்டுறாங்க. ஆயிஷா வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கும் போது வாசல்ல இந்த பெரியவர் நின்னுட்டு இருக்காரு. இந்த பெரியவரும் நான் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அவளுக்கு நீங்க என்ன வேணும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நாங்க இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. ஓஹோ அந்த இடத்துல இருந்த பைத்தியக்காரன் இவன் தான் போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி என்னோட திங்ஸ் எல்லாம் தான்ற மாதிரி லெட்டரும் தந்திருக்காங்க. சரி இப்ப பிரதீக்ஷா எங்க இருக்கான்ற மாதிரி ஆயிஷா கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பிரதீக்ஷாவோட திங்ஸ் எல்லாம் இங்கே தானே இருக்கு. அது எல்லாத்தையும் இவங்க ஒரு சூட் கேஸ்ல பேக் பண்றாங்க. இந்தாங்க சூட் கேஸ்ன்ற மாதிரி இவர்கிட்ட தந்துடுறாங்க. இவருமே இந்த ஆயிஷா ஃபாலோ பண்றாளான்னு பார்த்துக்கிட்டே கவனமா இவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ஆயிஷா ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கவனமா தான் வந்தன்ற மாதிரி பிரதீக்ஷா கிட்ட சொல்றாரு. பிரதீக்ஷா அந்த லக்கேஜ் சரியா இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு பேப்பர் இருக்கு. என்ன பேப்பர்னு எடுத்து பாக்குறாங்க. நான் சொல்றதை கேளு, இதுக்கப்புறமும் இந்த ஊர்ல இருக்காத, இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. அவ எதுக்காக இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பிரதீக்ஷாவும் யோசிக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நாள் நீ இங்க சேஃபாலாம் இருக்க முடியாது, வேற ஒரு சேஃபான பகுதிக்கு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் காசு தேவை, உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேக்குறாரு. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றாங்க. இது போதும்ன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க அடுத்ததா போக போற பகுதி கொஞ்சம் தள்ளி இருக்கிற பகுதி போல. இப்போ ஒரு வண்டி பிடிச்சி இவங்களுமே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த லேடியை பாக்குறதுக்காக வர முடியாது, நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட ஹெல்ப் கேளு, கண்டிப்பா அந்த லேடி ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப நாள் இங்கேயே கேர்ஃபுல்லா இரு, இங்கேயே ஒரு வேலையை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்க காசு சம்பாரிச்சாதானே இங்க மேற்கொண்டு இருக்க முடியும், அதுக்கு ஏதாவது வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப இவர் சொன்ன மாதிரியே அந்த லேடியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த லேடி யாரு என்னன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நான் மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு பிசியோதெரபி எல்லாம் ஓரளவுக்கு பண்ண தெரியும், அந்த மாதிரி ஒரு வேலை வாங்கி தந்தா நல்லா இருக்கும், தங்கிறதுக்கு இடம் தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பாட்டியை ஏத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள எல்லாம் கூட்டு வராங்க. சரி யார் அனுப்புனான்னு கேக்குறாங்க. இவங்களுமே அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, இருந்தாலும் சொல்றேன், ஸ்ரீகாந்த் தான் அனுப்புனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ அந்த ஸ்ரீகாந்தா, அவன் ரோட்ல ஒரு நாள் விழுந்து கிடந்தான், உடம்பு முடியலன்னு புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள எல்லாம் தங்க வச்சேன், அவன் சரியானதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்க இருந்து கிளம்பி போயிட்டான்ற மாதிரிலாம் இந்த பாட்டி சொல்றாங்க. இந்த பாட்டி இயற்கையாவே நல்லவங்கன்னு தெரிஞ்சுதான் ஸ்ரீகாந்த் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு போல. எவ்வளவு நாள் தங்கணுமோ தங்கிக்கோ, காசுக்காக தானே வேலை பார்க்கணும்னு நினைக்கிற, உனக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை நான் பார்த்து தரேன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இங்க தங்கி எப்படியாவது ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆயிஷா இருக்காங்கல்ல, புதுசா ஒரு வீட்டை வாங்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு லேடி மூலியமா ஒரு வீட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த லேடியும் வீடை சூப்பரா சுத்தி எல்லாம் காமிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே ஒரு பெங்காலி கப்பல் இந்த வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சாங்க, ஆனா அந்த ஹஸ்பண்ட் திடீர்னு என்கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாரு, கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. அந்த நபரோட பேர் என்னன்ற மாதிரி ஆயிஷா கேக்குறாங்க. அரித்ரோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு கூட சேர்ந்து தங்கிறதுக்காக இந்த வீடை வாங்க பார்த்திருக்காரு. வீடே வாங்கலாம்னு நினைச்சவரு திடீர்னு எப்படி ஒய்ஃபை விட்டுட்டு போவாருன்ற மாதிரி ஆயிஷா யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம பிரதீக்ஷாவை காட்டுறாங்க. இந்த பாட்டி கிட்ட போன் வேணும்ன்ற மாதிரி போனை வாங்கிடுறாங்க. அந்த அங்கிள் கிட்ட கால் பண்ணி பேசலான்ற மாதிரி பேசுறாங்க. உன் அப்பா வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த அங்கிளுமே அப்பா கிட்ட போனை தந்துடுறாரு. அப்பா இன்னமும் அடிக்கடி ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காரு போல. இவங்களுமே அப்பா கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசும்போதுதான் சில விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னா, அப்பாக்கு அந்த ரவுடி கிட்ட வேலை பார்க்கறதுல விருப்பம்லாம் கிடையாது, ஆனா அந்த ரவுடி மிரட்டி வேலையை வாங்கிட்டு இருக்காரு.
அந்த ரவுடியை விட்டு வெளியே போனோம்னு நினைச்சா அப்பாவோட கதையை முடிஞ்சிட கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில மாட்டிட்டு இருக்க நல்லவர்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனால தான் அப்பா மேலே இவங்க ரொம்ப உயிரா இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. ஆயிஷாக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி பிரதீக்ஷா கிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறாங்க. பிரதீக்ஷா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால நேரா அந்த பெரியவரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பெரியவருக்கு காசெல்லாம் தந்துடுறாங்க. பிரதீக்ஷா எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஆயிஷா மேல நம்பிக்கை இல்ல, அதனால இவருமே பிரதீக்ஷா இருக்கிற இடம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அதுக்காக தான் கேட்கிறேன் சொல்லுங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்றாங்க. விஷயத்தை என்கிட்டயே சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. உங்ககிட்ட எல்லாம் விஷயத்த சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஆயிஷாவும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இவர் என்ன பண்றாருன்னா பிரதீக்ஷாக்கு கால் பண்றாரு. அந்த ஆயிஷா உன்னை தேடி வந்தா, அந்த ஆயிஷா ஏதோ சொல்லணும்னு சொன்னா, என்ன சொல்லணும்னு நினைச்சான்றது எனக்கு தெரியல, நீ கவனமா இருன்ற மாதிரி இவரும் பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் போன் பூத்தை விட்டு வெளியே வந்து கிளம்பிட்டு இருக்காருல, இந்த விஷயத்தை டாட்டூ போட்ட மாதிரி ஒருத்தன் கவனிக்கிறான். இவருக்கு தெரியாம இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இவரோட கதையை முடிக்கணும்னு ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. இப்ப பிரதீக்ஷா படுத்துட்டு இருக்கும் போது அந்த பாட்டி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறது தெரியுது. யார்கிட்ட இந்த பாட்டி பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவங்க செக் பண்றதுக்காக வராங்க. பார்த்தா தெரிஞ்ச ஒரு பையன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலை விஷயமா தான் பேசிட்டு இருக்காங்க. அவருமே உங்களுக்காக தான் இந்த பாட்டி வேலை கேட்கறாங்களா, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மறுநாள் என்ன பண்றாருன்னா கார்ல இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. இவங்க ஏற்கனவே பிசியோதெரபி தெரியும்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அது ரிலேட்டடா ஒரு வேலையை வாங்கி தரதுக்காக தான் கூட்டு வராரு. இந்த இடத்துல தான் நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அந்த பெரியவர் சொன்னதுனால இவங்க ஒரு சிம்மை ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருப்பாங்க. அந்த சிம்மை இப்ப போட்டு பார்க்கும்போது தான் ஆயிஷா கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஹஸ்பண்ட பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்குன்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்குல்ல, இவங்க நேரா ஆயிஷாவை மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஆயிஷா யாரவரையே இந்த இடத்துல விலை மாத வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன காதலிச்சு ஏமாத்தி விட்டுட்டு போனால, அப்பத்துல இருந்து ஆண்கள் மேல பெருசா எனக்கு நம்பிக்கைலாம் குறைஞ்சிருச்சு. உண்மையான ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் நம்பிக்கை போயிருச்சு. உன் ஹஸ்பண்ட உன்னை விட்டுட்டு போயிருப்பான்னு நினைச்சேன், ஆனா உன் ஹஸ்பண்ட் அப்படி பண்ணல. உன் ஹஸ்பண்ட் உன் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக ஒரு வீடியோ பார்த்திருக்கான். அதுக்கு நடுவுல தான் ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த ஊரை விட்டு கிளம்புன்ற மாதிரி எனக்கு லெட்டர்ல எழுதி அனுப்புனன்ற மாதிரி பிரதீக்ஷா கேக்குறாங்க. எது நான் எழுதி அனுப்புனா? நான் சூட் கேஸ்ல திங்ஸை மட்டும் தான் வச்சேன், எதையும் எழுதி அனுப்பல அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்றாங்க. இவ எழுதி அனுப்பலனா யார் எழுதி அனுப்பியிருப்பா? இவங்களுக்காக அந்த சூட் கேஸை கொண்டு வந்தது ஸ்ரீகாந்த் தானே, அவர் தான் எழுதி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவரை பார்த்து பேசலான்ற மாதிரி இவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது அவர் காயப்பட்ட மாதிரி இருக்காரு. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது ஒருத்தர் என்ன சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா, நல்ல வேலை ஏமாத்தி தப்புச்சிட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீங்க தான் லெட்டரை எழுதுனீங்களான்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. ஆமா நான் தான் எழுதுனேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு கண்ணை வச்சு யாரோ ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அப்பயே இந்த பொண்ணுக்கு ஆபத்துன்றதை இவர் புரிஞ்சிருப்பாரு. பேசி அப்படியே அதை அனுப்பணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு போக கூடாதுன்னு விடாப்பிடியா இருக்காங்கல்ல, அதனால ஆயிஷா லெட்டர்ல எழுதின மாதிரி இவர் எழுதி வச்சிருப்பாரு. இப்ப கூட போயிடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் போக மாட்டேன், கண்டுபிடிச்சிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டாங்க. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து ஏகப்பட்ட மெசேஜ் இவங்களுக்கு வருது. என்ன இவ்வளவு மெசேஜ் வருதுன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவங்க இந்த நாட்டுக்கு வந்து ஒரு சிம்மை வாங்கினாங்கல்ல, அதை தான் தூக்கி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட சிம்மை இன்டர்நேஷனல் ரோமிங்க்கு மாத்தி இருப்பாங்க. அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் தான் இவங்க ஆயிஷா கிட்ட எல்லாம் பேசியிருப்பாங்க. இப்ப அந்த போன் நம்பர்ல தான் ஏகப்பட்ட மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு பார்த்தா எல்லாமே ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஹஸ்பண்ட பத்தி இவங்களுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டோட பிளாஷ்பேக்கை இப்பதான் காட்டுறாங்க. உனக்குன்னு ஒரு வீடை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை கூப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. ஒரு வீடை வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு ஒரு அமௌண்ட்டை சொல்றாங்க, எப்படியாவது சேர்த்துடலான்ற மாதிரி கணக்கு பண்றாரு. ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது ஒர்க்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்ன்றதுக்காக இவர் கேம்லாம் விளையாடுறாரு. அந்த கேம்ல எல்லாருமே ஈஸியா இவரை ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு தான் ஆக்டிங் டேலண்ட் இருக்குல்ல, அது மூலியமா நம்ம ஏமாத்தி ஜெயிக்கலான்ற மாதிரி ஆக்ட் பண்ணிலாம் இவர் ஜெயிக்கிறாரு. இவர் கூட விளையாடுற ஒருத்தர் இதுல செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. பயங்கரமா ஆக்டிங்லாம் பண்றப்பா அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. உன்னை நேர்ல மீட் பண்ணி பேசணும்ன்ற மாதிரி நேர்ல மீட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, இந்த லண்டன்ல 2 பெரிய ஹோட்டல் இருக்கும். அந்த 2 ஹோட்டலும் டை அப் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் டை அப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன லெவல்ல இருக்க ஹோட்டல் எல்லாமே காலி ஆயிடும், சுத்தமா பிசினஸ் படுத்துரும். அதனால சின்ன ஹோட்டல் வச்சிருக்க எல்லாருமே சேர்ந்து ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த நபர் ஹீரோவை வர வச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பெரிய ஹோட்டல்ல நிறைய செலிபிரிட்டிங்கெல்லாம் தங்குறதுக்காக புக் பண்ணிருக்காங்க. அவங்களோட பிரைவசி டீடைல் எல்லாமே அந்த ஹோட்டல் கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையும் நீ ரிலீஸ் ஆக வைக்கணும். அதாவது அந்த ஹோட்டல் சிஸ்டத்தை ஆக்ட் பண்ணி ரிலீஸ் ஆக வைக்கணும். அப்படி ரிலீஸ் ஆயிருச்சுன்னா எல்லாருமே கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன ஹோட்டலுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்களோட ஐடியா செயல்படாது. இதுக்காக நீ ஹெல்ப் பண்ணனா உனக்கு நிறைய காசு தரேன்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் இல்லீகல், மாட்டினா லைஃபே போயிடும், என்னால
என்னால இந்த விஷயத்தை பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு இந்த நபர் இருக்கார்ல, லீகலா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் உன்னை காப்பாத்துறேன், ஒரு டீமோ உனக்கு அமைச்சு தரேன், இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுன்ற மாதிரி மனசை மாத்துறாரு. ஆக்சுவலா அந்த வீடை வாங்கணும்னா இவருக்கு நிறைய காசு தேவையில்ல, இந்த விஷயத்தை பண்ணலான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல முடிவு எடுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் ஷார்ட் ஹேர் வச்ச மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட இவர் பழகுறாரு. அந்த பொண்ணுமே அடிக்கடி இதை பத்தி பேசுறதுக்காகலாம் வராங்க. நம்ம வேற ஒரு இடத்துக்கு போனோன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, இன்னும் 10 நாள்ல கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துருன்ற மாதிரி ஒய்ஃபுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிடுறாரு. அப்பத்துல இருந்து இவரால பேச முடியாம போயிருக்கும். அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு இடத்துக்கு இவரை கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு டீம் இருக்கு, இந்த டீம் கூட சேர்ந்து தான் வேலை பார்க்க போறீங்கன்ற மாதிரி போன் எல்லாம் புடுங்குறாங்க. எதுக்கு போன் எல்லாம் புடுங்குறீங்கன்னு கேக்குறாரு. இது எல்லாம் சீக்கிரட்டா இருக்கணும், அதனால போன் எல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. ஒய்ஃப் கிட்ட பேச முடியாம இவருமே இந்த இடத்துல கஷ்டப்படுறாரு. ஒய்ஃபை எந்த நாள் வர சொன்னாரோ அந்த நாள் இவர் பிக்கப் பண்றதுக்காக கிளம்ப பாக்குறாரு. இங்க இருந்தெல்லாம் கிளம்ப கூடாதுன்ற மாதிரி இந்த லேடி தடுக்கிறாங்க. இவர் எதிர்த்துட்டு போலான்னு பாக்குறாரு. ஆனா இந்த லேடி விட மாட்டேன்னு லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த டைம்ல தான் இவரோட ஒய்ஃப் இந்த நாட்டுக்கு வந்து இவரை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த டீமுக்கு கொஞ்சம் பிரஷரை தர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த டீமை சேர்ந்தவரா தான் அந்த புக்கு கடை வச்சிருக்கவர் இருப்பாரு. ஹஸ்பண்ட ஷார்ட் ஹேர் வச்ச ஒரு பொண்ணு கூட பார்த்தேன்னு எதுக்காக சொல்லியிருப்பாருன்னா, இதை கேட்டோன்னா அந்த ஒய்ஃப் மனசு மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுவாங்க, ஹஸ்பண்ட் வேற ஒரு லைஃபை தேர்ந்தெடுத்துட்டாருன்னு கிளம்பிடுவாங்கன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அவங்க கிளம்பி இருக்க மாட்டாங்க. இதனால தான் ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அதுவும் மிஸ் ஆயிருக்கும். ஹஸ்பண்ட் எப்படியாவது ஒய்ஃபுக்கு இதை தெரியப்படுத்தணும்னு நினைச்சிருப்பாரு. ஒரு போன் கிடைச்சிருக்கும், அது மூலியமா தான் தெரியப்படுத்தியிருக்காரு. அப்போ கூட ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு அவருக்கே தெரியல. அதனால இடத்தை பத்தி அவர் சொல்லல. எங்கன்னு போய் தேடுறது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரன் பிசியோதெரபிஸ்டா வேலை பார்க்கறாங்கல்ல, அதே மாதிரி ஹஸ்பண்ட கொஞ்சம் கொஞ்சமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஹஸ்பண்ட இன்னும் அந்த ஹேக்கிங் டீம் வேலைக்காக வச்சிருக்காங்க போல. ஹஸ்பண்டுமே அங்க இருந்து கிளம்புறதுக்கு ட்ரை எல்லாம் பண்றாரு. அப்ப ஷார்ட் ஹேர் வச்சிருக்க லேடி அட்டாக் பண்றா. அதுல இவரோட கையெல்லாம் உடைஞ்சிருது. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஈரன் வேலை பார்ப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் இங்க தான் இருக்காருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிரச்சனை என்னன்னா, ஹஸ்பண்டோட பாதுகாப்புக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை மீறி ஹஸ்பண்ட காப்பாத்தணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவங்களோட வளர்ப்பாப்பா எல்லை மீறிலாம் நடக்கிறாரு போல. அதை பத்தி இவங்களுமே சொந்த அப்பா கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அப்பாக்கு தான் கன் ஷூட் பண்ணலாம் தெரியும்ல, பொண்ணோட சேஃப்டிக்காக அதை சொல்லி தரலான்ற மாதிரி சொல்லி தந்துட்டு இருக்காரு. ஆனா அப்பாவால இவரோட பாஸை எதிர்த்து சண்டை போட முடியல. பாஸை பார்த்து இன்னமும் பயப்படுறாரு. அவருக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு அந்த பாஸ் கதையை முடிச்சிருப்பேன், நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன்ப்பா, ஏன்பா இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. கரெக்டா குறி பார்த்து ஷூட்லாம் பண்றாங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த டீம் கிட்ட இருந்து ஹஸ்பண்ட காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இவங்களுக்கு நிறைய காசு தேவைப்படுது. ஆயிஷா கிட்ட அந்த காசை கேக்குறாங்க. காசெல்லாம் கூட நான் தந்துடுறேன், ஆனா எப்படி அந்த டீமை எதிர்த்து நீ சண்டை போடுவன்ற மாதிரி ஆயிஷா கேக்குறாங்க. எனக்கு கன்னெல்லாம் நல்லா ஷூட் பண்ண தெரியும், கன்னை மட்டும் வாங்கிட்டேன்னா எப்படியாவது அந்த டீம் கிட்ட இருந்து என்னோட ஹஸ்பண்டை காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப காசெல்லாம் ஏற்பாடு பண்ணி கன்னை வாங்கிடுறாங்க. அதே மாதிரி ஆயிஷா கிட்ட வேற ஒரு ஹெல்ப்பை கேட்டிருப்பாங்க. அதாவது அவங்க கிட்ட பேசி நீ டைவர்ட் பண்ணு, நாங்க அட்டாக் பண்ணிடுறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப ஆயிஷாவும் அவர் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அவர்கிட்ட தெரிஞ்ச மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. யார் இவன்ற மாதிரி அந்த ஹஸ்பண்டுமே முழிச்சிட்டு இருக்காரு. அந்த டீமை சேர்ந்தவங்க வேகமா கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து கூட்டு போக பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பிரதீக்ஷா இருக்காங்கல்ல, அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறுக்க வந்து அந்த ஸ்ரீகாந்தும் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பயங்கரமா ரெண்டு டீமுக்கும் சண்டைலாம் ஏற்படுது. இப்ப சண்டை ஒரு ஸ்டேஜ்ல முடிஞ்சிருது போல. இப்ப இந்த ஆயிஷா என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. எப்படியா அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ரீகாந்த் இருக்கார்ல, ஆளுங்க கவனிக்காத போது இவரோட சீக்கிரட்டான பிளேஸ்க்கு வந்துடுறாரு. கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம பிரதீக்ஷாவை காட்டுறாங்க. போயிட்டு இருக்க ஒரு வண்டியில இருந்து எந்திரிக்கிறாங்க. பக்கத்துல பார்த்தா ஹஸ்பண்டும் இருக்காரு. ஹஸ்பண்ட சேஃபா அந்த கேங்க கிட்ட இருந்து இவங்க காப்பாத்திட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஹஸ்பண்டுமே ஒய்ஃபை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு இவங்க நாட்டை நோக்கி போக போறாங்கன்னு காமிச்சு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.